நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன். அதனால் வார்த்தை கொஞ்சம் குளறுபடி ஆகும். தயவுசெஞ்சு சொல்கிறேன், பெங்களூரில் ஒருத்தர் ஐடி கம்பெனி வேலை பார்க்குற ஒரு ஹஸ்பண்ட் அத்தூர்னு ஒருத்தர் இறந்துட்டார். சூசைட் பண்ணி இறந்தார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு அவர் மேலே பொய் கேஸ் போட்டு அவர் ஆக்சுவலி டைவர்ஸ் ஆனதுனாலேருந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இல்லை, எனக்கு 4 கோடி வேணும்னு சொல்லி 3 கோடி வேணும்னு சொல்லி ஜாஸ்தி கேட்டு அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் 24 பக்கத்துக்கு சூசைட் நோட் எழுதி வச்சு இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒரு ஹஸ்பண்டு இதே மாதிரி ஜாஸ்தி கேட்குறாங்க, இறந்துட்டார். ஒரு நாளும் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு நாளும் சாக முடியல. வாழ்கிறது வேதனைனா சாகிறது நரக வேதனை. சாகிறவனுக்கு செத்த உடனே போச்சு. ஆனால் அவங்கள சார்ந்தவங்க, அவங்க பொண்ணாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்க சாகிற வரைக்கும் நரக வேதனை. நீங்கள் செத்ததுனால நரக வேதனை. நீங்கள் செத்து அவங்களுக்கு நரக வேதனை கொடுக்காதீங்க. சாகிறது ஒரு நாள் முடிவு இல்லை. அதனால் யாராக இருந்தாலும் சாகிற முடிவு இருந்துச்சுன்னா தயவுசெய்து மறந்துடுங்க. மாற்றிக்கோங்கல்ல, மறந்துடுங்க. சாகிற முடிவு இருந்துச்சுன்னா சூசைட் என்றைக்கும் ஒரு முடிவு இல்லை. அத்தூரில் ஒருத்தர் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் இன்ஜினியரு. அவங்க ஒய்ஃபோட அப்பா இறந்ததுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லி அதுக்கும் ஒரு கேஸு. என்னென்ன கேஸ் வேணுமோ எல்லா கேஸும் போய் கேஸு போட்டார். அந்த கேஸை சமாளிக்க முடியாமல் அவருக்கு இறந்துறாரு. சூசைட் பண்ணி இறந்துறாரு. அது யார் காரணம்னா ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அண்ணன் 3 பேர் பண்ணுற டார்ச்சர்னால தாங்க முடியாமல் இருந்துச்சுன்னு சொல்லி 24 பக்கத்து கிளி வச்சு இறந்துறாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார். இன்றைக்கும் ஒருத்தர் அட்வொகேட்டை விசாரிக்கும்போது உங்கள் கேஸை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி 1008 விசாரிங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சந்தேகம் விட்டுப்படாதீங்க. ஏன் ஆப்போசிட் பார்ட்டி அட்வொகேட்டை பேசுறீங்க, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஏன் பேசுனீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்காதீங்க. வக்கீலை நம்பி கொடுங்க. உங்கள் கேஸை கொடுக்குறதுக்கு முன்னாடி 1008 யோசிங்க, விசாரணை பண்ணுங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறான்னு கேளுங்க. இன்னைக்கு வாய்தா, யார் என் மேலே கேஸ் போட்டிருக்கா, நான் யார் மேலே கேஸ் போட்டிருக்கேன், நான் சொல்கிற கேளுங்க, நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். லீகல் டேர்ம்ஸ் ஆனால் அந்த கேஸோட என்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். லீகல் டேர்ம்ஸ் மட்டும் லாய்க்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறதுனா நீங்களே போய் வைக்கலாம் எல்லாமே. அதனால் உங்களுக்கு வக்கீலோட அந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் லீகல் டேர்ம்ஸ் ஒரு நாளைக்கும் வக்கீலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் உங்கள் கேஸை கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறதுக்கு முன்னாடி 1008 யோசிங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சந்தேகப்படாதீங்க. ஏன் ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட பேசுகிறீங்க, ஆப்போசிட் வக்கீல்கிட்ட பேசுகிறீங்க அப்படி கேட்காதீங்க. தயவுசெஞ்சு சொல்கிறேன், 100 பேருக்கு 90 பேருக்கு தெரியாது கேஸ் நம்பர், எந்த கோர்ட்டில் நடக்குது, எப்போ வாய்தா, அடுத்த வாய்தா எப்போதா அப்படின்னு 110 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 90 பேர் கேட்டிங்கன்னா இல்லை வக்கீலுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க, அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நானே போனேன், ஒரு நாள் போகிற இடத்துல ஆப்போசிட் காரில் போனவன் அது முன்னாடி போயிட்டு இருந்தோம், கார் திடீர்னு நிப்பாட்டிட்டான். நான் போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னை நம்பி கேஸ் கொடுத்தவங்க வாய்தா அன்னைக்குன்னு தெரியாது, கேஸ் நம்பர் தெரியாது, என்றைக்கு வயதுன்னு தெரியாது, யார் மேலே போட்டுருக்குன்னு தெரியாது, எந்த கோர்ட்டு தெரியாது. அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னை நம்பி கேஸ் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்றைக்கு வயதா, யார் மேலே போட்டுக்கோ, எந்த கோர்ட்டில் எந்த ஹாலு, கோர்ட்டால் நம்பர் என்ன, இன்னைக்கு வாய்தா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அடுத்த வாய்து எப்போ, இதெல்லாம் அப்டேட் பண்ணிடுறேன். அதனால தப்பிச்சாங்க. நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போனாலும் அவங்களுக்கு தெரியும் என்ன கேஸு என்னன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க அங்கே போய் இவங்களே போய் அப்பியறானா தெரியும். அதனால் கேளுங்க, என்றைக்கு வாய்தா, அடுத்த வாய்து எப்போ, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. உங்கள் வக்கீலுக்கு ஃபோன் எந்த நேரத்தில் பண்ணணும். ஒரு சிலர் இருப்பாங்க எடுக்கலன்னு சொல்லி கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பாங்க. உங்கள் ஒரு கேஸ் மட்டும் ஒரு வக்கீல் பார்க்குறதில்ல, பல பேர் இருக்கும். எல்லாரும் இதில் பேசினா அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கேளுங்க, உங்கள் வக்கீலுக்கு மெசேஜ் பண்ணால் பிடிக்குமா,
இல்லை எந்த நேரத்தில் கால் பண்ணோம், இல்லை ஒரு வாட்டி கால் பண்ணி மிஸ்டு கால் பார்த்து அவங்க வக்கீல் கூப்பிட்றாங்களா, பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, ஒரு வாட்டி பண்ணுங்கள். திருப்பி 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 பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பல வேலை இருக்குது. உங்கள் ஒரு கேஸை மட்டும் பார்க்குறதில்ல, பல கேஸை அவர் பார்க்கணும். அதனால் ஒரு கால் பண்ணி விட்டிங்களா, மிஸ்டு கால் பார்த்து கூப்பிட்றாங்களா கேட்டுக்கோங்க. இல்லை எந்த நேரத்தில் கூப்பிட்றதுன்னு கேட்டுக்கோங்க, எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்க கேட்டுக்கோங்க. ஒரு போதும் நான் அவங்கள சந்தேகப்படாதீங்க. கேஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி சந்தேகப்படுங்க, நான் வேணான்னு சொல்ல. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வக்கீல் சந்தேகப்படாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன், தப்பான பழக்கம். ஏன்னா அந்த சந்தேகப்படுறதுனாலே அந்த வக்கீல் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நான் பார்க்கவே இல்லை, சந்தேகப்படுற விட்டுறேன் அப்படின்னு விட்றாங்க. நீங்கள் சந்தேகப்பட்டதுனால பல இடத்துல பிரச்சனையாகும். கேஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி 1008 வாட்டி விசாரிங்க, தப்பில்லை. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்பிக்கை இருங்க. ஃபஸ்ட்டு விசாரிங்க. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த கோர்ட்டில் நடக்குது, இன்றைக்கி என்னைக்கு வாய்தா, யார் மேலே போட்டிருக்கேன், என் மேலே யார் போட்டிருக்கா, என்னைக்கு வாய்தா, அடுத்த வாய்து எப்போ, இப்போ இன்றைக்கி வாய்து சொல்லிங்கன்னா அடுத்த வாய்தான்னு இன்றைக்கி நைட் கேளுங்க. இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், சார் அடுத்த வாய்து எப்போ அப்படின்னு கேளுங்க. கேட்குறது தப்பே இல்லை. ஆனால் சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஒரு நாள் ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும், சாவு முடிவே இல்லை. வாடுறது வேதனைனா சாகிறது நரக வேதனை, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. செத்தவனுக்கு சாகிற டைமோட முடிஞ்சு வேதனை, ஆனால் அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவங்க சாகிற வரைக்கும் இவங்க செத்ததுனால நரக வேதனை. அந்த வேதனையை யாருக்கு கொடுக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. புருஷனோட தரப்பு என்ன தடா இருக்கட்டும், சாவு முடிவில்லை. நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இப்போ தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன், அதனால் வார்த்தை கொஞ்சம் குளறுபடி ஆகும். தயவுசெய்து சொல்கிறேன். பெங்களூரில் ஒருத்தர் ஐடி கம்பெனி வேலை பார்க்குற ஒரு ஹஸ்பண்ட் அத்தோல்னு ஒருத்தர் இறந்தார். சூசைட் பண்ணி இறந்தார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு அவர் மேலே பொய் கேஸ் போட்டு, அவர் ஆக்சுவலி டைவர்ஸ் ஆனதுனாலேருந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இல்லை எனக்கு 4 கோடி வேணும்னு சொல்லி 3 கோடி வேணும்னு சொல்லி ஜாஸ்தி கேட்டு அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியும் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரெஷர் தாங்க முடியாமல் 24 பக்கத்துக்கு சூசைட் நோட் எழுதி இறந்துறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒரு ஹஸ்பண்டு இதே மாதிரி ஜாஸ்தி கேட்குறாங்க, இறந்துறாரு. ஒரு நாளும் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு நாளும் சாக முடியல. வாழ்கிறது வேதனைனா சாகிறது நரக வேதனை. சாகிறவனுக்கு செத்த உடனே போச்சு. ஆனால் அவங்கள சார்ந்தவங்க, அவங்க பொண்ணாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்க சாகிற வரைக்கும் நிறைய. நீங்கள் செத்ததுனால நிறைய வேதனை, நீங்கள் செத்து அவங்களுக்கு நிறைய வேதனை கொடுக்காதீங்க. சாகிறது ஒரு நாள் முடிவில்லை. அதனால் யாராக இருந்தாலும் சாகிற முடிவு இருந்துச்சுன்னா தயவுசெய்து மறந்துடுங்க. மாற்றிக்கோங்க, இல்லை மறந்துடுங்க. சாகிற முடிவு இருந்துச்சுன்னா சூசைட் என்றைக்கும் ஒரு முடிவே இல்லை. அத்துல்னு ஒருத்தர் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் இன்ஜினியரு. அவங்க ஒய்ஃபோட அப்பா இறந்ததுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லி அதுக்கும் ஒரு கேஸு. என்னென்ன கேஸ் வேணுமோ எல்லா கேஸும் போய் கேஸு போட்டார். அந்த கேஸை சமாளிக்க முடியாமல் அவருக்கு இறந்துறாரு, சூசைட் பண்ணி இறந்துறாரு. அது யார் காரணம்னா ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அண்ணன் 3 பேர் பண்ணுற டார்ச்சர்னால தாங்க முடியாமல் இருந்துச்சுன்னு சொல்லி 24 பக்கத்து கிளி வச்சு இறந்துறாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒரு ஹஸ்பண்ட் இறந்துறாரு. இன்றைக்கும் ஒருத்தர் அட்வொகேட்டை விசாரிக்கும்போது உங்கள் கேஸை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி 1008 வாரம் விசாரிங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சந்தேகம் விட்டுப்படாதீங்க. ஏன் ஆப்போசிட் பார்ட்டி அட்வொகேட் பேசுறீங்க, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஏன் பேசுனீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்காதீங்க. வக்கீலை நம்பி கொடுங்க. உங்கள் கேஸை கொடுக்குறதுக்கு முன்னாடி 1008 வாரம் யோசிங்க, விசாரணை பண்ணுங்கள். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறான்னு கேளுங்க. இன்றைக்கி வாய்தா, யார் என் மேலே கேஸ் போட்டிருக்கா, நான் யார் மேலே கேஸ் போட்டிருக்கேன், நான் சொல்கிற கேளுங்க, நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். லீகல் டேர்ம்ஸ் ஆனால் அந்த கேஸோட என்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். லீகல் டேர்ம்ஸ் மட்டும் லாய்ட்டு நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறதுனா நீங்களே போய் வைக்கலாம் எல்லாமே. அதனால் உங்களுக்கு
வக்கீலோட அந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் லீகல் டேர்ம்ஸ் ஒரு நாளைக்கு வக்கீலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் உங்கள் கேஸை கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறதுக்கு முன்னாடி 1008 யோசிங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சந்தேகப்படாதீங்க. ஏன் ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட பேசுகிறீங்க, ஆப்போசிட் வக்கீல்கிட்ட பேசுகிறீங்க, இப்படி பேசாத கேட்காதீங்க. தயவுசெஞ்சு சொல்கிறேன், 100 பேருக்கு 90 பேருக்கு தெரியாது கேஸ் நம்பர், எந்த கோர்ட்டில் நடக்குது, எப்போ வாய்தா, அடுத்த வாய்தா எப்போதா அப்படின்னு 110 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 90 பேர் கேட்டிங்கன்னா இல்லை வக்கீலுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க, அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நானே போனேன், ஒரு நாள் போகிற இடத்துல ஆப்போசிட் காரில் போனவன் அது முன்னாடி போயிட்டு இருந்தோம், கார் திடீர்னு நிப்பாட்டிட்டான். நான் போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னை நம்பி கேஸ் கொடுத்தவங்க வாய்தா அன்னைக்குன்னு தெரியாது, கேஸ் நம்பர் தெரியாது, என்றைக்கு வயதுன்னு தெரியாது, யார் மேலே போட்டுருக்குன்னு தெரியாது, எந்த கோர்ட்டு தெரியாது. அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னை நம்பி கேஸ் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்றைக்கு வயதா, யார் மேலே போட்டுக்கோ, எந்த கோர்ட்டில் எந்த ஹாலு, கோர்ட்டால் நம்பர் என்ன, என்றைக்கு வாய்தா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அடுத்த வாய்து எப்போ, இதெல்லாம் அப்டேட் பண்ணிடுறேன். அதனால தப்பிச்சாங்க. நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போனாலும் அவங்களுக்கு தெரியும் என்ன கேஸு என்னன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க அங்கே போய் இவங்களே போய் அப்பிடுறாங்கன்னா தெரியும். அதனால் கேளுங்க, என்றைக்கு வாய்தா, அடுத்த வாய்து எப்போ, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. உங்கள் வக்கீலுக்கு ஃபோன் எந்த நேரத்தில் பண்ணணும். ஒரு சிலர் இருப்பாங்க எடுக்கலன்னு சொல்லி கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பாங்க. உங்கள் ஒரு கேஸ் மட்டும் ஒரு வக்கீல் பார்க்குறதில்ல, பல பேர் இருக்கும். எல்லாரும் டீட்டெயில்ஸில் பேசினா அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கேளுங்க, உங்கள் வக்கீலுக்கு மெசேஜ் பண்ணால் பிடிக்குமா, இல்லை எந்த நேரத்தில் கால் பண்ணோம், இல்லை ஒரு வாட்டி கால் பண்ணி மிஸ்டு கால் பார்த்து அவங்க வக்கீல் கூப்பிட்றாங்களா, பண்ணுங்க வேணான்னு சொல்ல, ஒரு வாட்டி பண்ணுங்கள். திருப்பி 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 பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பல வேலை இருக்குது. உங்கள் ஒரு கேஸை மட்டும் பார்க்குறதில்ல, பல கேஸை அவர் பார்க்கணும். அதனால் ஒரு கால் பண்ணி விட்டிங்களா, மிஸ்டு கால் பார்த்து கூப்பிட்றாங்களா கேட்டுக்கோங்க. இல்லை எந்த நேரத்தில் கூப்பிட்றதுன்னு கேட்டுக்கோங்க, எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்க கேட்டுக்கோங்க. ஒரு போதும் நான் உங்களை சந்தேகப்படாதீங்க. கேஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி சந்தேகப்படுங்க, நான் வேணான்னு சொல்ல. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வக்கீல் சந்தேகப்படாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், தப்பான பழக்கம். ஏன்னா அந்த சந்தேகப்படுறதுனாலே அந்த வக்கீல் வந்து என்ன பண்ணிடுறான், நான் பார்க்கவே இல்லை, சந்தேகப்படுற விட்டுறேன் அப்படின்னு விட்றாங்க. நீங்கள் சந்தேகப்பட்டதுனால பல இடத்துல பிரச்சனை ஆகும். கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1008 வாட்டி விசாரிங்க, தப்பில்லை. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்பிக்கை இருங்க. ஃபஸ்ட்டு விசாரிங்க. கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த கோர்ட்டில் நடக்குது, இன்றைக்கி என்றைக்கு வாய்தா, யார் மேலே போட்டிருக்கேன், என் மேலே யார் போட்டிருக்கா, என்றைக்கு வாய்தா, அடுத்த வாய்து எப்போ. இப்போ இன்றைக்கி வாய்து சொல்லிங்கன்னா அடுத்த வாய்தான்னு இன்றைக்கி நைட் கேளுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், சார் அடுத்த வாய்து எப்போ அப்படின்னு கேளுங்க. கேட்குறது தப்பே இல்லை. ஆனால் சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஒரு நாள் ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும், சாவு முடிவே இல்லை. வாடுறது வேதனைனா சாகிறது நரக வேதனை, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. செத்தவனுக்கு சாகிற டைமோடு முடிஞ்சு வேதனை. ஆனால் அவங்கள சார்ந்தவங்களுக்கு அவங்க சாகிற வரைக்கும் இவங்க செத்ததுனால நரக வேதனை. அந்த வேதனையை யாருக்கு கொடுக்காதீங்க. தெரிஞ்சு சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. புருஷனோட தரப்பு என்ன தராக இருக்கட்டும், சாவு முடிவில்லை.